இந்தியா கூட்டணியில் அதிமுக, தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி. இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தற்போது மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார். இது இந்தியா கூட்டணியை சுக்குநூறாக உடைத்துள்ளது. ஏற்கனவே மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றோர் தனித்தனியாக போட்டியிடுவதாக அறிவித்த பின்னர் இந்தியா கூட்டணியில் இருந்த முக்கிய தலைவர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அவர்களும் விலகியதால் இந்தியா கூட்டணி கலகலத்து போயுள்ளது. எனவே தமிழகத்தில் காங்கிரஸ் எதிர்பார்த்த 10 தொகுதி கூட கிடைக்காது என தற்போது பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் 6 அல்லது 7 தொகுதிகள் மேல் காங்கிரஸ் கிடையாது. எனவே காங்கிரஸ் விருப்பம் இருந்தால் போட்டியிடலாம் அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடலாம் என ஓப்பனாகவே நேற்று துரைமுருகன் பேசியிருந்தார். காங்கிரஸ் வெளியேறுவதால் எங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை என வெளிப்புறமாக அறிவித்ததால் காங்கிரஸ் தலைவர்கள் கடுப்படைந்துள்ளனர். எனவே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிடலாம் என திமுக மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் ஒரு சில சிதம்பரம் உள்ளிட்டோர் மீண்டும் எப்படியாவது எம்பி ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக கூட்டணியில் தொடர விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரியோ அதிமுக கூட்டணியில் தொடர்வது பற்றி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகிறார். ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியானால் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சென்ற இடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு அலங்கரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வெகு விரைவில் இந்தியா கூட்டணியில் அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும், தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணியை மீண்டும் உருவாக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.